நீ வியாபாரியா இருந்தா கூட உங்களோட பேசுவார், ஐடில வேலை செய்தா உங்களோட பேசுவார், குடும்பத்துல ஃபேமிலியை கவனிக்கிறதா இருந்தாலும் பேசுவார். எல்லா காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். நீங்க விசுவாசிங்க. அப்ப கர்த்தர் சொல்றதை செய்யறது. இதே மாதிரி தான் ஊழியமா இருந்தாலும் சரி, நாம தீர்மானிக்காதபடி ஆலோசனை கேட்கும்போது ஆலோசனை கொடுத்து நடத்துவார். இன்னைக்கு நிறைய காரியத்துல என்ன செய்யறது தடுமாறுங்கல்ல. ஃபேமிலி பிரச்சனை, என்ன தீர்மானம் எடுக்க தெரியல. பிசினஸ்ல போராட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியல. வேலையில ஒரு நெருக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஊழியத்துல எப்படி முன்னேறி போறதுன்னு தெரியல. கொஞ்சம் காத்திருங்க. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த வசனத்தை சொல்லி, உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இதில் ஆலோசனை வேணும்னு நீங்க ஜெபித்து பாருங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரே நாள்ல பதில் வராது. சில சமயம் ஆண்டவரோட நெருக்கமா வாழ்ந்தீங்கன்னா ஒரே நாள்ல டக்குன்னு பதில் வரும். சில சமயம் சில நாட்கள் ஆகும். சில காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க பொறுமையா காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யுங்க. உங்களுடைய காரியத்துல ஜெயம் உண்டாகும். ஒவ்வொரு காரியத்திலும் அழகாய் ஆண்டவர் பேசி நடத்துவார். அவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். விசுவாசிக்கிறீங்களா? என்னோடும் ஆண்டவர் பேசுவார் என்று. அவர் நேரில் மனுஷனை போல வந்து பேச மாட்டார். நம்முடைய ஆவியில அவர் பேசுவதை நம்ம அறிய முடியும். வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது, விசேஷமா பரிசுத்தாவினால் நிறைந்து நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி மாம்ச கிரியைகளை கீழ்ப்படுத்தி ஆவில நிறைந்திருக்கும் பொழுது பரிசுத்தாவினர் மூலமாய் நம்முடைய ஆவியில் அவர் பேசுவது தெளிவாய் நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவருடைய குரலை கேட்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சுலபமாகிவிடும். தினமும் ஆண்டவர் பேசி நடத்துவதை பார்க்க முடியும். கொஞ்ச நாள் நீங்க கஷ்டப்பட்டு டைம் கொடுத்து காத்திருந்து ஜெபித்து இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா தினந்தோறும் உங்களுடைய அனுபவமாய் மாறிவிடும்.